நேற்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த சம்பவமானது வேதனைக்குரிய ஒன்று என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதை வைத்து எடப்பாடியும் அண்ணாமலையும் அரசியல் செய்ய விரும்புவது என்பது உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. முதலில் அண்ணா பல்கலைக்கழகம் யாருடைய நிர்வாகத்தில் இருக்கிறது என்பதை முதலில் அவர்கள் விளக்கிட வேண்டும். அண்ணா பல்கலைக்கழகம் கவர்னரால் நியமிக்கப்படுகிற, துணைவேந்தரால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு அட்டானமஸ் பாடி என்பதை எல்லோரும் அறிவார்கள். ஏன், எடப்பாடியே முதலமைச்சராக இருந்தபோது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் பதவி நியமிப்பதை முதலமைச்சருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அந்த அதிகாரத்தை ஜெயலலிதாவும் கேட்டிருக்கிறார், எடப்பாடியும் கேட்டிருக்கிறார். ஆக இதையெல்லாம் முழு பூசணிக்காய் மறைப்பதைப் போல மறந்துவிட்டு அந்த பல்கலைக்கழகத்துக்குள் நுழைவதென்ற, காவல்துறை நுழைவதென்றால் கூட துணைவேந்தருடைய பர்மிஷன் நாம் நுழைய முடியாது. இதுதான் விதி. தி என்டையர் கேம்பஸ் இஸ் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி வைஸ் சான்சலர். அதற்கென்று 24/7 24 மணி நேரமும் அங்கே செக்யூரிட்டி, வைஸ் சான்சலரால் நியமிக்கப்படுகின்ற காவலர்கள், செக்யூரிட்டி இருப்பார்கள், இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அங்கே உமன்ஸ் ஹாஸ்டல் இருக்கிறது, ஜென்ஸ் ஹாஸ்டல் இருக்கிறது, ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் இருக்கிறது. ஏன், அப்துல் கலாமே ஒரு காலத்தில் அங்கே தான் தங்கினார். ஆக பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, பாதுகாப்பினுடைய மெயின்டெனன்ஸ் மொத்தம் பார்க்க வேண்டியது வைஸ் சான்சலர். இந்த சம்பவம் நடக்கிற போது யார் யார் இருந்தார்கள் என்பதையெல்லாம் இன்வெஸ்டிகேஷனில் புரிஞ்சு எடுத்துடுவாங்க. உண்மையிலே போட்டாங்களா அல்லது செக்யூரிட்டின்னு நியமிச்சுட்டு இல்லாமலே அந்த வைஸ் நிர்வாகம் பணத்தை எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஆல் தீஸ் திங்ஸ் டு பி ப்ரோவ்ட். ஏனென்று சொன்னால் அவ்வளோ பெரிய கேம்பஸில் செக்யூரிட்டியே இல்லைன்னு சொன்னால் யாருடைய லேப்ஸ் என்பதை பொதுமக்களுக்கு விளக்க வேண்டியது குற்றம் சாட்டுவருடைய கடமை. இருந்தாலும் இந்த சம்பவத்தை குறித்து நடந்த 1 மணி நேரத்துக்கெல்லாம் அக்யூஸ்டை பிடிச்சிட்டாங்க. காவல்துறை துரிதமாக காக்னிசன்ஸ் எடுத்த உடனே யார் என்று பொறுத்து நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இப்பொழுது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. இதை திசை திருப்புகிற வகையில் இவ்வளவு பேசுகிற எடப்பாடி, பொள்ளாச்சியிலே 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்களே, இவர் தான் ஆட்சியில் இருந்தார். இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தாரா? அந்த பெண்கள்லாம் என்னை விட்டுடண்ணான்னு கதறதை நான் தொலைக்காட்சிகளை பார்த்தேன், ஊடகங்களை பார்த்தேன். அப்படி கதற பொள்ளாச்சியில் நடைபெற்ற போது எங்கே போயிருந்தார் இந்த எடப்பாடி? ஆனால் தமிழ்நாட்டில் இந்த அம்மா உள்ளபடியே அந்த பெண் மாணவியை நான் பாராட்டுகிறேன். துணிச்சலாக சென்று புகார் கொடுக்கின்ற இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பல பேர் கொடுக்கறதுக்கு மறந்துடுவாங்க. அதனால் இது நான் கூட இந்த சம்பவமே நடப்பதற்கு ப்ரீவியஸாக அதுக்கு முன்னாடி ஏதோ நிகழ்ச்சியெல்லாம் நடந்து இப்போ ஒன்று ஒன்றா வருது. இதே அக்யூஸ் தான் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த சம்பவம் முன்கூட்டியே வந்திருந்தால் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த நடவடிக்கை உடனடியாக எடுத்து அக்யூஸ்டை பிடிச்சி விவரமான இன்வெஸ்டிகேஷன் சரியாக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் அண்ணாமலை ஒரு வினோதமான ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார். சாட்டை அடித்து நான் கேட்குறேன், அண்ணாமலைக்கு பொள்ளாச்சியில் போராட்டம் இந்த பாலியல் சம்பவம்லாம் நடக்கும்போது சவுக்கே கிடையாதா? யாரை கண்டுபிடிக்கல? அப்போ இன்னும் லண்டனில் போய் அங்கே கண்டுபிடிச்சி அங்கேருந்து சவுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி இல்லை, இப்போது புதுசாக சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிறாரு. அதெல்லாம் இல்லை. உண்மை என்னென்னா இப்போ அவருக்கு எந்த பதவியும் கிடையாது. பிஜேபி தலைவராகவும் இல்லை, எந்த பதவியும் இல்லை. அதனால் யாரோ ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கான் போது, இந்த மாதிரி நீங்கள் சவுக்கடி அடிச்சுக்கிட்டு 40 அடியோ 50 அடியோ அடிச்சுக்கிட்டு ஒரு நேர்த்தி கடன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய பதவி வரும்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக இதை ஒரு சாக்கா வச்சு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்தை எடுத்தேன். அது அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இது பகுத்தறிவாதி யாரும் ஏற்றுக்க முடியாது. ஒன்று பெரியார் பாணியில் சொன்னால் காட்டு முராண்டித்தனமாக இருக்கிறது. அப்படி சவுக்கில் உடம்புல அடிச்சுக்கிறது யாராவது ஏற்றுப்பாங்களா? அந்த காலத்தில் என்னுடைய 62 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் 62 வருஷமாக திமுகவில் இருக்கிறேன். எந்த தலைவரும் இப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தலாம், போராட்டம் நடத்தலாம். இவ்வளோ அடிச்சுக்கிறது மணிப்பூரில் காவல்துறையே வந்து போட்டு கற்பழிச்சிலாம் பண்ணாங்களே, அப்போ அடிச்சுக்கலையே.
உத்தரப்பிரதேசத்தில் நிச்சயத்தை நடந்துட்டு இருக்க. தமிழ்நாட்டில் இது புது இன்சிடென்ட்டு. ஆனால் உத்தரப்பிரதேசத்திலும் பிஜேபி ஆளுற மாநிலத்திலாம் இது அன்றாட சம்பவமாக நடந்து கொண்டிருக்குது. அங்கெல்லாம் போக வேண்டிய அதிபர் இங்கே தமிழ்நாட்டில் இப்படி செய்கிறாருன்னு சொன்னால் இது ஒரு கேலி கூத்தாக இருக்கிறது. அண்ணாமலை இப்படி தான் பேசுவார். உயிரோடு இருக்கிற வீராசாமி செத்து விட்டார்னு சொல்வார். இது மாதிரி விசித்திரமாக பேசுவார், வேடிக்கையாக நடந்துப்பார். ஆகினால அந்த போராட்டத்துக்கு மக்கள் யாருமே சிரிக்கிறாங்க. இந்த மாதிரிலாமா செய்வாங்க போராட்டம்? அது மட்டும் இல்லை, செருப்பே போட மாட்டேங்கிறார். திமுக ஆட்சியிலிருந்து இறங்குறவரும் செருப்பு போட மாட்டாங்க. இனி இப்போ அப்படி ஒரு சபரம் அவர் ஏற்றால் காலம் பூரா அவர் செருப்பே போட முடியாது. இதுதான் உண்மை. காலம் பூரா அவர் செருப்பே போட முடியாது. 48 நாள் விரதம் இருப்பதுக்கு சபரிமலை ஏற முடியல பொழுது அவரால். ஆகையினால இங்கே இருக்கிற ஐயப்ப மலைக்கு போகிறது நம்ம செட்டியார் மாளிகை பக்கத்தில் இருக்கிற அந்த எம்ஆர்சி நகரில் இருக்க ஐயப்பன் கோவில் போகிறதுக்காக செருப்பை கட்டிட்டேன்னு சொல்கிறத இப்படி திசை பார்க்குறாரு. அவர் அது அவருடைய விருப்பம், அதுக்கு நாங்கள் கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் அண்ணாமலையினுடைய இது ரொம்ப கேலி கூத்தாக இருக்கிறது. மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்கான அரசு, பெண்களை பாதுகாக்கிற அரசு. இன்னைக்கு சிறு மாணவிகளிலிருந்து மகளிர் வரை அனைவருக்கும் செய்கிற ஒரு அரசாங்கமாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தலைவர் அவர்கள் கேள்விப்பட்டவுடன் உடனடியாக துடித்து போய் நடவடிக்கை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் ரைட் பாத்தில் போட்டு இப்படி தான் அந்த ஆம்ஸ்டாங் வார்த்தை பெருசாக பேசுனாங்க. இப்போ எல்லோரும் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைன்னா. அதே போல் இது உண்மை. இன்னொன்று திமுகன்னு காரன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. விவேக் ஒரு படத்தில் நடிக்கும்போது ஒரு டைலாக் சொல்லுவார் தான் ஞாபகம் வருது. போலீஸ் கான்ஸ்டபிள் பிடிச்சிடுவான். அப்போ அவர் சொல்லுவார், எனக்கு கமிஷனர் தெரியாது. போகும்போது வண்டி எடுத்து போகும்போது கடைசியாக சொல்கிறார், கமிஷனர் எனக்கு என்னத்தை கமிஷனருக்கு தெரியும், ஆனால் என்ன கமிஷனுக்கு தெரியாதுன்னு. அது மாதிரி யாராவது திமுகவில் ஒரு பெரிய கட்சி எங்கேயாவது இருந்திருக்கலாம், ஃபோட்டோ எடுத்துருக்கலாம், அதை வச்சு அவர் திமுகன்னு எப்படி சொல்ல முடியும்? பொதுக்கூட்டத்தில் இருக்கிறதோ சட்டமன்ற உறுப்பினர் நிற்கிறதோ யார் வேணால் மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்து விட்டோம். திமுகவுக்கும் நான் அமைப்பு செயலாளர் முறையில் சொல்கிறேன், அந்த அக்யூஸ்டுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. மற்றதெல்லாம் இட்டு கட்டி பேசுகிறாங்க. அதுக்கு நான் விவேக் சொன்ன உதாரணம் தான் சொல்ல முடியும். சார், பத்திரிகையெல்லாம் கூட வெளியானது ஒரு இன்விடேஷனில் கூட அவரோட ஞானசேகரன் அந்த பேரோடு இருக்கிற மாதிரி ஞானசேகரன் பராசக்தியில் இருந்தாங்க. ஞானசேகரன் குலசேகரன் வந்திருக்கு. அதனால் அந்த ஞானசேகரன் வித்தியாசம். ஞானசேகரன்றது காமன் நேம். நான் தான் சொல்லிட்டேனேன், அது விவேக் சொன்ன அந்த உதாரணம் தான் பொருள். கமிஷனர் எனக்கு தெரியும், ஆனால் கமிஷனருக்கு எனக்கு தெரியாது, என்ன தெரியாது. அந்த மாதிரி திமுகவினுடைய பேர் யார் வேணால் பயன்படுத்தலாம். ஆனால் திமுக அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கா திமுக அப்படின்னா நாங்கள் எதுக்கு நாங்கள் ஷீல்டு பண்ணோம்னா விட்டுட்டோமா திமுககாரன்ட்டு போட்டு இன்றைக்கி படம் கூட பார்த்துருக்கீங்க. அவர் கைது செய்யப்பட்டு அவர் அடிபட்டிருக்காரு, இதெல்லாம் போலீஸ் அது ஒரு நாளைக்கு பாருங்கள். இதெல்லாம் தேவையில்லாமல் இப்படி பேட்டிகள் கொடுப்பதுனால அக்யூஸ்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த எஃப்ஐஆரை பற்றி ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அண்ணாமலை எஃப்ஐஆரை பற்றிலாம் திஸ் இஸ் டூ ஏர்லி, இதை பற்றி ஒன்றுமே பேசக்கூடாது. நீங்கள் சொல்கிற ஒரு கருத்தம் பின்னாடி அக்யூஸ்டுக்கு போய் ஃபேவராக முடியும். ஆனால் இன்றைக்கி இப்போ எல்லாம் பேசிடுறோம், நம்ம எல்லாருமே மறந்துடுவோம். 6 மாதம் பொறுத்து சார்ஜ் ஷீட் போட்டு ட்ரையலுக்கு கோர்ட்டில் வரும்போது 9 மாதம் ஆகும். நாட்டு மக்களும் மறந்துடுவாங்க, எல்லோரும் இந்த சம்பவம் மறந்துடுவாங்க. இதையெல்லாம் அக்யூஸ்டு ஃபேவராக வச்சு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் வச்சு அவனுக்கு ஃபேவராக யூஸ் பண்ணி அவன் வெளியில் வந்துடுவான். ஆகினால் இட் இஸ் டூ ஏர்லி. இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்த அண்ணாமலைக்கு இது கூட தெரியலன்னா, நான் ஒரு கிரிமினல் லாயராக 47 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்கிறேன். இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் கருத்துக்கள் சொல்லவே கூடாது. எது சொன்னாலும் அது அக்யூஸ்டு போய் ஃபேவராக முடிச்சிடும். ஆக அக்யூஸ்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அண்ணாமலை செய்கிறாரான்ற ஒரு சந்தேகம் கூட எனக்கு வருது. இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதுனால டெஃபினட்டாக அஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் யூ ஷுட் நோ.